ஓடுறத பாக்கும்போது ஒரே காமெடியா இருந்துச்சு. இனிமே அந்த பஞ்சு அவனோட சேட்டையெல்லாம் நம்ம கிட்ட காமிக்கவே மாட்டான். என்ன ஸ்ரீ தும்புற? காலையில இருந்து அவ்வளவு நேரம் தண்ணியில ஆட்டம் போட்டோம்ல, அதோட விளைவுதான் அது. வேதாஜி வேதாஜி உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். ஏ மஞ்சு வா போலாம். ஏன் ஒரே ஒரு நிமிஷம் கேட்டு போங்க. நீ பேசிட்டு வா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். என்ன? இல்ல நான் பண்ண தப்பு தான், அது நான் சாரின்னு சொல்ல போறேன் அதானே? தயவு செஞ்ச அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. உன்னை நான் கெஞ்சு கேட்டுக்கிறேன். சாரிங்கிறது உனக்கு ஒரு சாதாரண வார்த்தையா போயிடுச்சுல? யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் காயப்படுத்திட்டு ஈஸியா சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம், அப்படித்தானே? சாரினா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? அது எப்ப சொல்லணும்னு தெரியுமா? நாம பண்ண தப்ப மனசார உணர்ந்து இனிமே நம்மளால அறியாம கூட இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் நான் பண்ணது தப்புதான், அதுக்கு நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட சொல்றதுதான் சாரி. அப்படி பார்த்தா நீ என்கிட்ட சொன்ன சாரிக்கெல்லாம் எப்பவோ தெரிஞ்சிருக்கணும். இந்த 6 மாசத்துல என் மனச காயப்படுத்திட்டு எத்தனை முறை என்கிட்ட சாரி சொல்லிருப்ப நீ யோசிச்சு பாரு. முதல்ல ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வெக்கப்படணும், கூனி குறுக்கி போகணும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சேன்னு அப்படியே சாகணும். உன்ன மாதிரி எந்த உணர்வுமே இல்லாம சாரிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தானே, அத போற போக்குல கடமையா சொல்லிட்டா போச்சுன்னு நினைக்கிறவங்க வார்த்தையெல்லாம் என்னால நம்ப முடியாது. உன் மேல இருந்த நம்பிக்கையில எப்பவோ சுக்குநூறா போயிடுச்சு. உன்னை முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்த வேதவள்ளியும் எப்பவோ செத்து போயிட்டான். இனிமே என்கிட்ட பேசி தொந்தரவு பண்ணாத. அப்புறம் இந்த மாதிரி உணர்ச்சியே இல்லாத சாரிய சொல்லி மேலும் என்ன காயப்படுத்தாத. இல்லங்க நான் நிஜமா இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.